சிட். குட். அந்த குட்டி பாருங்களேன். ஹாய். சோ கியூட். வெயிட் பார்க்கலாமா? ஓகே. ஐயோ இருங்க இருங்க, என்கிட்ட சேஞ்ச் இருக்கு. இந்தாங்க. ஏறி நில்லுங்க. ஐயோ முதல்ல நீங்க ஏறி நில்லுங்க. என் வெயிட் எனக்கு தெரியுங்க, 73.5 கிலோ. உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு 1/2 கிலோ கூடி இருப்பேன். ஏறி நில்லுங்க தானே சொன்னேன், வெயிட் பார்க்கணும்னு சொன்னேனா? காயின் கொடுங்க. சாரி. கொடுங்க. சரி, நீங்களே படிங்க. நீங்கள் நினைத்த காரியம் விரைவில் நடக்கும். நீங்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலி. இதை தெரிஞ்சுக்க 1 ரூபா போட்டு பார்க்கணுமா? எனக்கு ஏற்கனவே தெரியும். எப்படி? இதுக்கு முன்னாடி இங்க வந்து 1 ரூபாய் போட்டு பாத்தீங்களா? நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலிங்க. எல்லாருக்கும் வீடும் ஒரு சந்தோஷமான விஷயம்னா எனக்கு வீடு மட்டும்தாங்க சந்தோஷம். என்ன எங்க வீட்டுல உள்ளங்கையில வச்சு தாங்குவாங்க. இது வரைக்கும் நான் 10 காசு கூட வீட்டுக்காக சம்பாதிச்சு கொடுத்தது இல்ல. ஆனா எங்க அப்பா பாக்குறவங்க கிட்ட எல்லாம் என்னை பத்தி என்ன சொல்றாரு தெரியுமா? என் பையன் பெரிய உழைப்பாளி, ரொம்ப நல்லவன், எப்படியாவது வாழ்க்கையில முன்னுக்கு வந்துருவான்னு சொல்றாரு. இப்படி ஒரு அப்பா நீங்க பாத்திருக்கீங்களா? எங்க அண்ணன், உனக்கும் சேர்த்து நான் சம்பாதிக்கிறேன், நீ போய் மியூசிக் வேலையை பாருன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டைமா பாக்குறாரு. இஸ் கிரேட். ஐயோ, எங்க அண்ணிய பத்தி சொல்லலையே. அம்மா இல்லாத பிள்ளையாச்சுன்னு என்னை பார்த்து பார்த்து கவனிச்சுப்பாங்க. என் தங்கச்சி முன்னாடி கடவுள் வந்து உனக்கு என்ன வர வேணும்னு கேட்டா டக்குன்னு என் அண்ணன் ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு சொல்லுவா. She's so sweet. நம்மளை சுத்தி 4 பேர் நாம நல்லா இருக்கணும்னு நினைச்சா போதுங்க. அவனை விட அதிர்ஷ்டசாலி வேற யாருமே இல்ல. அந்த விஷயத்துல நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலிங்க. ஹலோ, என்னாச்சு? Great. Something great. சரி, காடை காட்டுன்னு சொன்னீங்கல்ல, காட்டவே இல்ல. No. ப்ளீஸ் வேணாம். சொல்றது கேளுங்க, காட்டுங்க ப்ளீஸ். ஓகே, நில்லுங்க. பிரஸ் பண்ணுங்க. பிரஸ். டர்ன். புல். ஹலோ. ஹாய். என்னடா இவ்வளவு நாள் ஆச்சு, ஒரு போனாவது பண்ணியா? சாரிப்பா. என்ன சாரி? இத பாருப்பா, இனிமே நானும் அம்மாவும் உன் கல்யாண பேச்சே எடுக்க மாட்டோம், போதுமா? தயவு செஞ்சு அடிக்கடி போனாவது பண்றா. ஐயோ, நான் கல்யாண விஷயம் பேசத்தான் போன் பண்ணேன். நீங்க வேற என்னடா சொல்ற? அப்பா, ஒரு குட் நியூஸ். உங்களுக்கு ஒரு சூப்பரான மருமகளை செலக்ட் பண்ணிருக்கேன். அடப்பாவி, இருந்து இவ்வளவு நாள் கழிச்சு ஒரு வெள்ளக்காரியை செலக்ட் பண்ணிருக்க. உங்க அம்மாவுக்கு இங்கிலீஷ் பேச வரதாடா? நோ டாட், டிபிக்கல் ஒரு தமிழ்நாட்டு பொண்ணு. அவங்க அப்பா, அம்மா, சிஸ்டர் எல்லாம் ரொம்ப ஜாலியான ஃபேமிலி. ஓஹோ, எங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணாம பெரிய மனுஷன் நீங்களே டிசைட் பண்ணி ஓகே பண்ணிக்கலாக்கும்? இல்லப்பா, அவங்களுக்கு என்ன தெரியாது, எனக்கு தான் அவங்களுக்கு தெரியும். சென்னை ஏர்போர்ட்ல தான் பார்த்தேன். சென்னைக்கு வந்த உடனே பேசி முடிச்சிடலாம். ஆமா, எப்போ வர? கமிங் வெரி ஷார்ட்லிப்பா. பாய், டேக் கேர். கல்கியோட பொன்னியின் செல்வன் தேர்ட் பார்ட் இருக்கா? 2 புக்கு இருந்துச்சுமா. நேத்து வந்து ஒரு ஆள் ஒரு புக்கை வாங்கிட்டு போயிட்டாரு. இன்னொன்னு இருந்துச்சு, எங்கேயோ தூக்கி போட்டேன். அது எனக்கே தெரியல, வேணா தேடி பாருங்க. ஏய், கிடைச்சிருச்சு. வாவ், காட்டு. விளையாடுறியா? சாரி, சும்மா சொன்னேன். வைரமுத்து சார் யாரோ ஆர்கே ராமுக்கு பிரசன்ட் பண்ணது இங்க எப்படி வந்துச்சு? நீ வேற, யாரோ ஆர்கே ராம் இல்லடி, ஒன் ஆஃப் தி லீடிங் ப்ரொடியூசர் இன் தமிழ் சினிமா.
அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ண டைரக்டர்ஸ், ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் இன்னைக்கு டாப் ரேஞ்சில இருக்காங்க. அப்போ இவர் மனசு வச்சா நம்ம ஸ்ரீதருக்கு சான்ஸ் கிடைக்குமா? மனசெல்லாம் வைக்க வேண்டாம், ஒரு சின்ன பார்வை பார்த்தா போதும், அடுத்த செகண்ட் மியூசிக் டைரக்டர் தான். இந்த படம் முடிட்டு நான் சொல்றேன். ஓகே, தேங்க்யூ. என்ன விஷயமா? ஏதாவது டொனேஷனா? இல்ல சார், ஜஸ்ட் இது உங்ககிட்ட கொடுத்துட்டு போலான்னு வந்தோம். வைரமுத்து சார் புக்கு ஃபர்ஸ்ட் பேஜ் பாருங்க. இந்த புக்கு உங்களுக்கு எப்படிமா கிடைச்சது? லஸ்ல இருக்கிற பழைய புக்கு கடையில நாங்க வேற புக்கு தேடுறப்போ இத பார்த்தோம். 10 வருஷத்துக்கு முன்னாடி சார் கையெழுத்து போட்டு உங்களுக்கு கொடுத்த புக்குன்னு தெரிஞ்ச உடனே வாங்கிட்டு வந்துட்டோம். ரொம்ப தேங்க்ஸ்மா. எனக்கு முதல்ல தயாரிப்பாளர் ஆர்கே ராம்னு கையெழுத்து போட்டு கொடுத்தது வைரமுத்து சார் தான். இந்த புக்கை நான் ரொம்ப பத்திரமா வச்சிருந்தேன். எப்படி மிஸ் ஆச்சுன்னே தெரியலமா. நல்ல வேளை அவர் கண்ணில் பட்டிருந்ததுன்னா அவருக்கும் மனசு கஷ்டம், எனக்கும் அசிங்கமா போயிருக்கும். தேங்க்யூ வெரி மச். என்ன சாப்பிடுறீங்க? ஒன்னும் வேண்டாம் சார், ஒரு சின்ன ஹெல்ப். இந்த 3 கேசட் சரிவா. ஐயோ ஆல்ரைட். ஜலதோஷம் சொன்னீங்களே, எப்படி இருக்கு? நேத்து சரியாயிடுச்சு. அப்படியே டல்லா இருக்கீங்க, தலைவலியா? எனக்கு ஒண்ணு இல்ல விஜி. ஓ தேங்க் காட். நாளைக்கு காலையில ரெடியா இருங்க, 7 மணிக்கு ஷார்ப் 7 o'clock. நான் வந்து கூட்டிட்டு போறேன். ஓகே? எங்க? ஆர்கே ராம் ஃபிலிம் ப்ரொடியூசர். ஏய், விளையாடுறியா? நான் விளையாடல, கடவுள் விளையாடுறாரு. நான் ஒரு சின்ன உதவி ஆர்கே ராம்க்கு செஞ்சேன். தேங்க்யூனாரு. உங்களை பத்தி சொன்ன கூட்டிட்டு வந்துட்டாரு. ஏய், என்ன சொல்ற? நாளைக்கா? எஸ். கிட்டத்தட்ட 30-40 தடவை ட்ரை பண்ணிருப்பேன், ஒரு தடவை கூட மீட் பண்ண முடியல. டக்குனு அப்பாயின்மெண்ட் ஆயிட்டேன். வாங்குறது பெருசு இல்ல, நாளைக்கு வந்து டியூன் போட்டு பாடி அசத்தணும். நீ வேணா பாரு, இப்படி ஒரு ஆளை அறிமுகப்படுத்துறதுக்கு அந்த ப்ரொடியூசரே உனக்கு தேங்க சொல்ற அளவுக்கு நம்ம ஆளை அசத்த போறான். எதுக்கும் இதெல்லாம் கையில வச்சுக்கோங்க. விக்ஸ், அமிர்தாஞ்சன், பனங்கல் கண்டு. என்னமா அது? சித்த ஆயுர்வேத யுனானின்னு ஒரு மருந்து கடையே கொண்டு வந்துட்டேன். ஆர்கே ராம் சார் கிட்ட அப்பாயின்மெண்ட் கிடைச்ச உடனே எனக்கு இவர் ஜலதோஷம் தான் ஞாபகம் வந்தது. எப்படியாவது சரியாகணும்னு தோணுனதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். ஓகே, டேக் கேர். நாளைக்கு 7 o'clock மறந்துடாதீங்க. உடைய வச்சுட்டு போறியாமா? அதுவும் அவருக்கு தான். ஒரு பொண்ணு ஒருத்தனை நேசிக்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்ல. ஆனா அவனை மட்டும் நேசிக்காம அவன் செய்யற தொழிலையே நேசிக்கிற பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்ப்பா. அப்படி ஒரு பொண்ணு உனக்கு கிடைச்சிருக்கா, கொடுத்து வச்சு. இதான் சூப்பர் ரெக்கார்டிங் தியேட்டர் இது, வித் லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ். பூமி அதிர்ந்தாலும் உள்ள சத்தம் கேட்காது. ஐ ஜஸ்ட் லவ் திஸ் பிளேஸ். சினிமால யாரெல்லாம் நீ பெரியான்னு நினைக்கிறியோ அவங்க எல்லாம் இந்த படியேறி இருக்காங்க. சரஸ்வதி பூமி இது. பிரபு சார், ஷார்ப்பா 10 o'clock ஆரம்பிக்கணும். ஓகே. மார்னிங் சார். வணக்கம் சார். சார் வராங்களா? வந்துருவாரு. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். ஆமா, நீங்க? ஆர்கே ராம் சார பாக்க. சாரையா? இல்ல, அவர்தான் வர சொன்னாரு. ஓ, சாரே வர சொல்லிட்டாரா? இதோ சாரே வந்துட்டாரே. 1 minute. குட் மார்னிங் சார். வந்துட்டாரா? இன்னும் வரல சார். போன் பண்ணியா? பண்ண சார், சாமி கும்பிட்டு இருக்காரா. 10 மணிக்குள்ள ஆரம்பிக்கலாம்னு பார்த்தா ஆரம்பிச்சலாம் சார். அட போயா, எல்லாம் நேரம். வணக்கம் சார். அடடே, என்னம்மா இங்க நின்னுட்டு இருக்க? சார், நீங்க தானே 17th morning 7 o'clock வர சொன்னீங்க. ஓ சாரி, இங்க வர சொல்லிட்டேனா? ஆமா, யாருக்கும் ஹெல்ப்னு கேட்டிருந்தல்ல? ஆமா, இவருக்கு தான். வணக்கம். வணக்கம் சார். என் பேர் ஸ்ரீதர் சார். எக்ஸ்கியூஸ் மீ, மியூசிக் டைரக்டர் வந்துட்டாரு. வணக்கம் சார். லேட் ஆச்சு. வணக்கம் சார். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். குட்டி வச்சு. சரிங்க சார், ஆரம்பிச்சிடலாம். சரி சார். டிஃபன் ரெடியா இருக்கு, சாப்பிடுறீங்களா? சாப்பிடலாமே. சாப்பிடலாமே. உள்ள ஆட்கள்ல வச்சிடலாமா சார்? பரவாயில்ல, எங்க வச்சிரு. டைரக்டர் டைரக்டர் கொடுப்பா. ஓகே சார். வாங்க சார். எவ்வளவு பெரிய மியூசிக் டைரக்டர் தெரியுமா அவரு? 2-3 தடவை ரொம்ப தூரத்துல இருந்து பாத்திருக்கேன், ஆனா பேச முடியல. இருந்தாலும் பக்கத்துல இப்பதான் பாக்குறேன். எனக்கு மியூசிக் மேல ஆசை வந்ததுக்கு இவர் கூட ஒரு காரணம்னு சொல்லிக்கலாம். ஜீனியஸ். உட்காருங்க. பரவாயில்ல சார். அதுக்கு நான் உட்காருங்க. தேங்க்யூ சார். சார் கொஞ்சம் வேலை இருக்கு, பார்த்து வந்து. நான் பாத்துக்கிறேன். ஓகே சார். முதல் படமா? ஆமா சார். நல்ல பண்ணம். சரி. என்ன சிச்சுவேஷன்? சிச்சுவேஷன் என்னன்னா, சாமி ஹீரோவும் ஹீரோயினும். பொங்கல் இருக்கா? இருக்கு சார். கொண்டா. ஹீரோவும் ஹீரோயினும் போடு.
முதல்ல ஃப்ரெண்ட்ஸா பழகிட்டு இருக்காங்க சார். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம ஹீரோ சைடுல மட்டும் ஒரு வெறித்தனமான லவ்வா ஸ்டார்ட் ஆயிடுச்சு சார். லவ் ஸ்டார்ட் ஆகும்போது சார் லவ் ஸ்டார்ட் ஆகும்போது ஹலோ யாரப்பா? பானுவா? எந்த பானு? கோரஸ் பானுவா? நீ பேசுப்பா. லவ் ஸ்டார்ட் ஆகும்போது ஹீரோயின் இல்லாம இனிமே வாழவே முடியாதுங்கிற முடிவுக்கு வந்து தன் காதல ஹீரோயின் எக்ஸ்போஸ் பண்றான் சார். ஆனா ஹீரோயின் சைடுல வெறும் மௌனத்தையே பதிலா சொல்லிட்டு ஒண்ணுமே சொல்லாம போயிடறான் சார். ஆனா ஹீரோ தன் காதல ஹீரோயின் கிட்ட மறுபடியும் சொல்லிட்டே இருக்கான் சார். ஆனா ஹீரோயின் சைடுல மௌனம் திருப்பி மௌனங்கிற ஃபீலுக்கு வந்ததுக்கு அப்புறம் எமோஷனான ஹீரோயினை கூப்பிட்டு பேசுற மாதிரி, கெஞ்சுற மாதிரி, உருகுற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி எமோஷனா பாடுறான் சார். சூப்பர். தேங்க்யூ சார். தக்காளி சட்னி ரொம்ப நல்லா இருக்குடா. சரவணா தானே? ஆமா சார். அதானே பார்த்தேன். சார் இது வெறும் டூயிட் மட்டும் இல்ல சார். இது ஒரு காதல் கதறல், காதலிச்சனோட வலி, அழுகை, ஓலம், சன்செட்ல மனச்சோன் பேய் சார். அடிவயத்துல இருந்து பாடுறேன் சார். காதலிக்கிற ஒவ்வொருத்தர் மனசுலயும் இந்த பாட்டு ஒரு பெரிய வலி ஏற்படுத்தணும் சார். ஏதாவது புதுசா பண்ணுங்க சார். சாரி டு சே திஸ் சார். சில சார் இல்ல சம் பெக்குலரா ஏதாவது டிஃபரெண்டா ட்ரை பண்ணலாம் சார். சூப்பர் சீன். இந்த மாதிரி ஏதாவது லவ் சிச்சுவேஷன் சொன்னா நம்மால அசத்துருவாரு. எழுதி வச்சுக்க. இந்த வருஷம் சூப்பர் ஹிட் சாங் தான். ஐ அம் வெரி கான்ஃபிடென்ட். யோ நீ ரொம்ப லக்கி ஃபெல்லையா. 4 டியூன் நல்ல டியூனா மாட்டிக்கிச்சு. ஏதாவது ஒன்னு செலக்ட் பண்ணிக்கோ, சூப்பர் ஹிட் ஆயிடும். இல்ல சார். என்ன இல்ல சார்? இல்ல சார், இதோட கொஞ்சம் பெட்டரா ட்ரை பண்ணலாமே சார். இன்னும் ஐயா பெட்டரா பண்ண முடியும்? இல்ல சார், காதலோட வேதனை சார். அத மியூசிக்கல் லாங்குவேஜ்ல புதுசா ஏதோ ட்ரை பண்ணலாமே சார். என்னய்யா புதுசா? சும்மா வளராதியா? இல்ல சார், தப்பா நினைச்சுக்காதீங்க சார். ப்ளீஸ் சார், என் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கிற அந்த ஃபீலிங் டோன் இதுல கிடைக்கல சார். வேற ஏதாவது ட்ரை பண்ணலாம் சார். யோ நீ மனசுக்குள்ள நடக்கிறது கொடுக்கறது அல்ல சினிமா. மக்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை கொடுக்கறதுக்கு நாம இருக்கேன். எனக்கு தெரியும் மக்களுக்கு என்ன பிடிக்கும்னு. 4 டியூன் போட்டு வச்சிருக்கு. அதுல ஒன்னு சீக்கிரம் செலக்ட் பண்ணுங்க. சிகரெட் கொடையா? யோ எங்கயா பாத்துருக்க அறிவு கட்டவன். சார் நீங்க சொன்ன சிச்சுவேஷன் ஒரு கவிதை மாதிரி இருந்துச்சு சார். என்னையா பண்றது? அத மியூசிக் லாங்குவேஜ்ல கரெக்டா கன்வே பண்ண முடியும் சார். கண்டிப்பா முடியும் சார். இப்ப நீங்க சொல்ற மாதிரி ஒரு கூச்சமான வாலிபன் டக்குன்னு காதல வெளில சொல்றது கஷ்டம் சார். இந்த மரண அவஸ்தைய பிரமாதமா மியூசிக்ல சொல்லலாம் சார். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் என்ன புரிஞ்சுக்கன்னு எதுமா சொல்றதுக்கு கர்நாடக சங்கீதம் தான் சார் பெஸ்ட். கர்நாடக சங்கீதத்தை ஆரம்பிச்சு சொல்லிட்டோமேங்கிற படபடுப்பு அப்படியே வெஸ்டர்னு சொல்றோம். அதாவது கர்நாடக சங்கீதத்தை ஆரம்பிச்சு வெஸ்டர்னுக்கு மாறணும். அண்ட் சொல்லிட்டோம் மறுக்க கூடாதுங்கிற பயம். நீ எவ்வளவு உயரத்துல இருக்கங்கிறது எனக்கு தெரியும். ஆனாலும் காதல கேட்கறங்கிற விஷயத்த, அந்த ஏக்கத்தை கசல்ல சொல்லணும் சார். ஐயோ நீ இல்லைன்னா நான்ங்கிற விஷயத்த அந்த கதல்ல அப்படியே ஹிந்துஸ்தான்ல சொல்லணும் சார். இந்த ஃபியூஷன் வந்ததுன்னா நீங்க நினைக்கிற அந்த ஃபீலிங் கண்டிப்பா அந்த சாங்ல வரும் சார். ஐயோ நீ சொல்றதுல ஏதோ கொஞ்சம் நான் நினைச்ச ஃபீலிங் வர மாதிரி தெரியுதியா? வரும் சார். பட் இப்ப சேஞ்ச் பண்ணி போலாமையா? கண்டிப்பா வரும் சார். நான் ட்ரை பண்ணிருக்கேன் சார். ஆமா நீங்க யாரு? என் பேர் ஸ்ரீதர் சார். இங்க மியூசிக் டைரக்டர் சான்ஸ் தேடிட்டு இருக்கேன். ஆர்கே சார் தான் வர சொன்னாரு. சரி சரி போங்க போங்க. சரி சார். எந்த டியூன் செலக்ட் பண்ணிருக்க? சார் எனக்கு ஒரு புது ஐடியா கிடைச்சிருக்கு. என்ன ஐடியா? சார் கர்நாடக சங்கீதத்தை காதல சொல்றதுக்கு எடுத்துக்கிட்டு சொல்லிட்டேமேங்கிற படபடப்ப வெஸ்டர்ன்ல போட்டு சொல்லிட்டோம் அவன் மறுக்க கூடாதுங்கிற ஏக்க உணர்வை கசல் சாரி சார் கசல்ல போட்டு கசல்ல இருந்து அப்படியே இந்துஸ்தானுக்கு ஜம்ப் பண்றோம் சார். யார் சொன்னா? இல்ல சார், ஹீரோ வந்து ஹீரோயின். இந்த மேட்டர், இந்த மியூசிக் மேட்டர் யார் சொன்னா? சார் தான். வணக்கம் சார். யாரு? ஆர்கே சார் வர சொன்னாங்க. எதுக்கு? மியூசிக் டைரக்டர் சான்ஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஓஹோ ஆர்கே வர சொன்னாங்க மியூசிக் சான்ஸ்க்கு. வெரி குட் சார். ரெடி சார். என்னையா ரெடி? பொட்டி எடுத்து வட்டியில வையா. பேக்கப். சார் ப்ளீஸ் சார் என்ன மன்னிச்சுங்க சார். ஏதோ ஆர்வத்தில் பேசிட்டேன் சார். என் லைஃப் சார். மியூசிக் டைரக்டர் கோச்சிட்டு போறாரு சார். என்னையா சொல்ற? கோச்சிட்டு போறாரா? ஆமா சார். சான்ஸ் கேட்டு வந்த பையன் மியூசிக் பத்தி டைரக்டர் சொல்லிருப்போம் போல இருக்கு. அதான். எந்த பையன்யா? அதான் நீங்க வர சொல்லி அந்த பொண்ணு கூட வந்தானே அந்த பையன் தான் சார். அவன் மியூசிக் டைரக்டர் சான்ஸ் கேட்ட வந்தான். என்னையா இம்சை இது? வாயா. நீங்க எல்லாரும் போலாம்ல தான் கால் பண்ண. நீ கேட்டதால கிடைச்சிச்சே. அவன வெச்சு சார் வேற சார். ப்ளீஸ் சார் தெரியாம பண்ண சார் ப்ளீஸ். சார் ஒரு நிமிஷம் ப்ளீஸ். ஏதோ தப்பு நடந்து போச்சு. அந்த பையன் யாருன்னு எனக்கு தெரியாது. ஏதோ சான்ஸ் கேட்க வந்தானா நீங்க கோச்சிட்டீங்களாமே? அதுக்கு என்ன டைரக்டருக்கு அந்த பையனுக்கு நல்ல சிங் ஆச்சு.
அவனை வச்சு பண்ணிடுங்க. அடுத்த பிக்சர் பண்ணலாமே. சாரி சார், இந்த படமும் நீங்க தான் சார் பண்ணணும். நான் எவ்வளவு பிஸியா இருக்கு உங்களுக்கு தெரியல. இந்த வருஷம் எனக்கு ஒரு நாள் கூட டேட் கிடையாது. ஆனா நீங்க 2-3 வாட்டி என் ஆபீஸுக்கு வந்து கேட்டதாலே நீங்க நல்ல ப்ரொடியூசர், உங்களுக்கு பண்ணலாம்னு நினைச்சேன். பரவாயில்ல, அந்த பையன் புத்திசாலி, அவனை வச்சு பண்ணிடுங்க. சார் வந்து சொல்லப்பட்டிருக்கீங்க சார். சார் 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 என்ன மன்னிச்சிடுங்க சார், தப்பா சொல்லிட்டேன் சார். ப்ளீஸ் கால்ல வந்து கட்சி கெடுக்கிறேன் ப்ளீஸ் சார். பெரிய மனசு பண்ணுங்க சார் ப்ளீஸ். நீ எல்லாம் கம்போசி கேன்சல் பண்ண வரலையா? அப்படி எல்லாம் இல்ல சார், ஏதோ ஒரு ஆர்வத்தை அப்படி பண்ணான்னு சொல்லிட்டேன் சார். சொன்னது தப்புதான், என்ன மன்னிச்சிடுங்க சார். என்ன வேணும் சொல்லுங்க சார், ஆனா கம்போசிங் மட்டும் கேன்சல் பண்ணுங்க சார் ப்ளீஸ். காலை வந்து கட்சி கெடுக்கிறேன். எனக்கு அட்வைஸ் பண்ண வர்றியா? இல்ல சார், என்னமோ கர்நாடிக் சங்கீதம் வெஸ்டர்ன் ஃபியூஷன் சொல்லி ஏத்தி விடுறேன். அவன் ஒண்ணும் தெரியாமல என்கிட்ட வந்து பேசுறேன். யோ, கர்நாடிக் மியூசிக் வெஸ்டர்ன் மியூசிக் பத்தி உனக்கு என்ன தெரியும்? தெரியும் சார், முறப்படி 2 கத்துக்கிட்டேன். முறப்படி கத்துக்கிட்டாங்க, திமிர்ல பேசுறேன். இல்ல சார், 500 படம் 365 படம் ஹிட், சூப்பர் ஹிட். முறப்படி எந்த சங்கீதம் கத்துக்கல, அதனால என்ன குறைஞ்சு போச்சு? ஈஸியா எது வேணாலும் சொல்லலாம், ஒரு பாட்டு போடுறதா கஷ்டம். இல்ல சார். ஓ, இப்ப எங்கிட்ட சர்க்கிள் எங்கறியா? ஏன் சார் இப்படி எல்லாம் பேசுறீங்க ப்ளீஸ்? போட்ட பாட்ட மக்களை ரசிக்க வைக்கிறது அதை விட கஷ்டம், தெரியும்ல? அப்ப நீ சொன்ன மாதிரி பாட்டு போடு. வேண்டாம் சார். வேண்டாம் தெரியாது. தெரியும் சார். தெரியுமா? தெரியும். அப்ப பாட்டு போடு. வேண்டாம் சார். போடுற. வேண்டாம் சார். ஏய், இது பாத்ரூம் அல்ல, பெரிய சங்கீத சக்கரவர்த்தி. போடுற. வாய்ப்பு கிடைச்சிடுச்சு. எப்படியாவது ஜெயிச்சு காட்டணும் அங்கிற டென்ஷன் ஆகாது. உன் வேலையை நீ ஒழுங்கா பாரு. சரிப்பா. வெற்றி தானா வரும். நீ நிச்சயம் ஜெயிப்பே, என் மனசுக்கு தோணுது. கடவுள் இருக்கான், நல்ல பண்ணு. ஆல் தி பெஸ்ட். அண்ணே, இன்னைக்கு முழு நாள் ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணாம உனக்காக நான் ப்ரே பண்ண போறேன்னு அசத்தி இருந்தேன். நான் போயிட்டு வரேன். என்ன? சித்தப்பா, நானும் அக்காவும் உங்களுக்காக பிள்ளையார் கோயில்ல 108 தோப்புக்காரனை போட போறோம். ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ டா. தேங்க்ஸ் அஜய். போட சீக்கிரம் மாட்றா. அப்புறம் இந்த பாத்திர கடைக்காரர் பீடா கடைக்காரர்ல போன் பண்ணி அண்ணன் ரெக்கார்டிங் தியேட்டர்ல இருக்காரு, நாங்க வந்துக்கலனே. சரிங்கண்ணே. வா வா வா. என்னப்பா தாடி ரத்னம், காலையில இருந்து தலைக்கால் புரியா மாட்டிக்கிட்டு இருக்கா? நீ கூட தான் லக்கேஜ் மாதிரி வண்டியில ஏறி உட்கார்ந்து. தேவ லக்கேஜ் தானே. முத்துப்பாடி, உனக்கு விஷயம் தெரியாதா? நம்ம ஸ்ரீதர் இருக்கான்ல, அவனுக்கு மியூசிக் டைரக்டர் சான்ஸ் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு ரெக்கார்டிங். ஆமா, 3 நாள்ல 4 பாட்டு ரெக்கார்ட் பண்ண போறோம். அதுலயும் ஒரு பாட்டுல 150 வயலின் கதறுது. இதுக்கே வாய புழக்கறியே, 300 ஃப்ளூட் வேற. வாய் வலிக்காத? அது அவன் ஃப்ளூட், அவன் வாய் வலிச்சா உனக்கு என்ன வந்துச்சு? 4 பாட்டுல 2 பாட்டு கிளிக்கானா போதும். 4 கிளிக்காகும்டா. அதுக்கப்புறம் என்ன, 10 கம்பெனி நம்ம கடவாசல வந்து நிக்கும், அதுல 5 கிளிக்கானா போதும். 10 கிளிக்காகும்டா. ஓகே. அதுக்கப்புறம் இது ஆடியோ கடை கிடையாது, ஆடியோ கம்பெனி. நான் சாதாரண முதலாளி கிடையாது, எம்டி. அப்புறம் நானு இவனா இருந்துக்கிறியா? நீங்க தான் எம்டி எடுத்துக்கிட்டீங்களா? ஜீமாவது கொடுங்க. சாப்பிடு. அதுக்கப்புறம் என்ன நடக்கும் தெரியுமா? வாசல்ல இருந்து உள்ள கக்கூஸ் வரைக்கும் ஐயா ஸ்பிளிட் ஏசி போட போறாரு. அப்ப வெளிய இலைய போட்டு 4 பேருக்கு சாப்பாடு போடுவாரு. ஃப்ரீயா இருந்தா நீ வந்து சாப்பிடு. இவங்க கடையில வேணா அரிசி வாங்கிக்கலாமா? சீ, இவங்க கடையில அவன் அரிசி வாங்குவான். சும்மா இருங்கப்பா. வித்து நிலத்தை சுத்தி பாத்துட்டா உடனே வீடு கட்டுனதா அர்த்தமா? முதல்ல வாங்கணும், அப்புறம் தோண்டணும், அதுக்கப்புறம் கட்டணும். பெரிய கோட்டீஸ்வரனா பேசிக்கிறீங்க. ஆமா, போன மாசம் அவனு 150 ரூபா திருப்பி கொடுக்க. இதுல வேற கக்குஸ்ல ஸ்பிளிட் ஏசி போட போறாங்க. ஏன்பா முத்துப்பாண்டி, 150 ரூபாயில அத்தா பெரிய ஆளை கப்புடு அமைக்கிட்டியாப்பா? நீ கொடுத்தா 30 ரூபா. போங்க, எங்க போனாலும் சரி நம்ம கடை அரிசி தான் பொங்கி போட்டு சாப்பிட்டாகணும்.